SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. ஏங்க இப்போ என்னங்க நடந்துச்சுன்னு ஒட்டுமொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. தோனி வந்த உடனே டக் அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாருங்க. எப்பத்துல இருந்து இந்த சோசியல் மீடியாக்கள்ல தோனி அவுட்டே ஆக மாட்டேங்கிறாரு, தோனி இது வரைக்கும் அவுட்டே ஆகல இந்த சீசன்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அதுக்கு அடுத்த மேட்ச்ல இருந்து அடுத்தடுத்து அவுட் ஆகிக்கிட்டே இருக்காரு. போன மேட்ச்ல ரன் அவுட் செய்யப்பட்டாரு, இந்த மேட்ச்ல வந்ததும் அவுட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால்லையே பவுல்டுங்க மனுஷன். அவருக்கே அதிர்ச்சியாக தான் இருந்தது, என்னது அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட தாங்க தலை தோனி அப்படியே வாக் அவுட் பண்ணி கிளம்புறாரு. ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா எப்படி பஞ்சாப்க்கு சப்போர்ட் பண்ணி ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதை விட அதிகமா சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்களுடைய முகத்திலயும் அந்த அதிர்ச்சியை பார்க்க முடிஞ்சுதுங்க. என்னது அவுட்டா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு எல்லாரும் அப்படியே பேனு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் ஒரு எக்ஸலண்டான பவுலிங் போட்டாருங்க. ஷர்துல் தாக்கூர் பாத்தீங்கன்னா சிறப்பா ஆடிட்டு இருந்தாரு. 11 பால்ல 17 ரன்கள், 2 பவுண்டரி, 1 6ன்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறமா தலை தோனியோட என்ட்ரி. ஆனா அவருக்கு எல்லா பவுலர்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க, திடீர்னு ஒயிட்லாம் போடுவாங்க. ஆனா தோனியுடைய முதல் பால்லயே இவர் விக்கெட்டை எடுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க, இந்த சீசன்ல எந்த 4 டீம் பிளே ஆஃப்க்கு போகும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.